ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாக்கியம் மெயினாகவே சரவணன் மயில சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிற பேரில் அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் கூட அதிகமாக பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரவணனோட குடும்பம் அப்படின்னு இவங்களை மட்டுமே அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம பாக்கியம் இது வரைக்கும். ஆனால் இப்போது அஞ்சலி குடும்பத்து வரைக்கும் போயிருக்காங்க. இதை சரவணனால் ஏற்றுக்க முடியல. ஏற்கனவே அஞ்சலியோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அவங்க இப்போ என்ன மனநிலைமையில் இருக்காங்க, அவங்க ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்கள நினச்சி அவங்க பெற்றவங்க எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்காங்க, இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் ஏகப்பட்ட ஒரு சோகம் இருக்குது. அதையும் தாண்டி சரவணன் கூட நம்ம அஞ்சலி பேச ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்ப அஞ்சலி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பயமும் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா இதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சரவணன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு, முக்கியமாக பாண்டியன் கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இந்த காதலை தூக்கி எறிஞ்சாரு. அதனால அஞ்சலி அவசரமாக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போய் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள வாழ்க்கை செட் ஆகாம அவங்க நிறைய கொடுமை பண்ணி இப்போ அஞ்சலி தனியா அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியும் போது சரவணன் ரொம்ப ஹர்ட் ஆனாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில நானும் காரணம் தானே அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம சரவணனோட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துருந்துச்சு. இந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பழைய அந்த காதல் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே வாழ்க்கையில தோத்துட்டவங்க, மறுபடியும் நம்ம சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அஞ்சலிக்கு என்ன பயம் அப்படின்னா, கண்டிப்பா மயிலோட வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி சரவணனோட அப்பா அவ்வளோ சீக்கிரம் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ இங்கே நிற்குது. சரவணனோட வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாலும் கூட நம்ம பாக்கியம் கண்டிப்பா இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சு அவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிறாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேசணும். அது வரைக்கும் பொறுமையா இருடா அப்படின்னு பாண்டியனும் சொன்னாரு. இன்னும் விவாகரத்தே கைக்கு வரல, அதுக்குள்ள எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமதியும் கேட்டாங்க. யாரு சொல்றதையும் சரவணன் கேட்கல, கண்மூடித்தனமா இருந்துட்டாரு. ஆனா பாக்கியத்தை பத்தி அவங்களோட சுயரூபத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் சரவணன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அவங்க என்னன்னாலும் பண்ணக்கூடிய ஆளுன்னு தெரிஞ்சிருந்தோம். அவங்க ஏன் இவ்வளோ க்ளோஸா அஞ்சலி கூட பேசினாங்க. இப்போ சரவணனுக்கு பிரச்சனை இல்லை, அஞ்சலிக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவரால் தாங்கிக்க முடியல அப்படின்னும் போது கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கலாம். ஆனா ஃபைனலா இப்போ அஞ்சலிக்கு தான் அவ்வளோ அவமானம். அவங்க அப்பா அம்மா டைரெக்டாகவே இந்த விஷயத்த கேட்டுட்டாங்க. அஞ்சலியும் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்பப்போ மீட் பண்ணி பேசுவோம், இன்னைக்கு நாங்கள் எதாச்சியாக தான் மீட் பண்ணோம், அதை அவங்க தப்பாக பேசிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. மனசு பொறுக்காம அஞ்சலியோட அப்பா பாண்டியன் கிட்ட பேச அதை கேட்டுட்டு சரவணன் பயங்கர கோவமாக கிளம்புறாரு. எங்கடா போகிற, நில்லுடா அப்படின்னு பாண்டியன் எவ்வளோ கத்துனாலும் சரவணன் அதை காதலியே வாங்குறதில்ல. அப்போ வந்துடுற ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பாண்டியனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இவன் இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறான், அந்த பிள்ளை மயில் வீட்டில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கோமதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபோனை எடுக்கிறாரு கையில். வேணாம் தேவையில்லாமல் எதுக்கு அவளை வேற பதற்றத்துக்குள்ளே தள்ளணும், இவன் என்னதான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு பாண்டியன் அந்த விஷயத்தை அப்படியே விடுறாரு. இந்த பக்கம் சரவணன் கோவமாக கிளம்புனவர் நேராக நம்ம பாண்டியன் கெஸ் பண்ண மாதிரியே மயிலோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டில் யார் வெளியே வாங்க அப்படின்னு கத்துறாரு. யாருமே கொஞ்ச நேரம் வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. மயில் கொஞ்சம் பொறுமையாக, அதாவது ஏதோ ஒரு அசதியாக எந்திரிச்சு வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ யார் வெளியே என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியம் நம்ம மாணிக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக உள்ளே வாங்க அப்படின்னு மயில் கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு நம்ம மாணிக்கமும் கூப்பிடுறாங்க. ஆனால் பாக்கியம் இவரை எதுக்கு உள்ளே கூப்பிடுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரல, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, நானும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக அவள் வீட்டில் போய் கண்டமேனிக்கு பேசிட்டு வந்திருக்கீங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு தெரியுமா, உங்கள் பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னு உங்களுக்கு இவ்வளோ மனசு வலிக்குதே, அது போல தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அவங்க பொண்ணு வாழ்க்கை என்ன என் பொண்ணாலியா கேட்டுச்சு, என் பொண்ணு வாழ்க்கை தான் அவங்க பொண்ணால கேட்டு போச்சு, அதனால தான் போய் பேசினேன். யாரா இருந்தாலும் நியாயம் கேட்கதான் செய்வாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கையில் யோசிக்க முடியாமல் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் யாரையும் சும்மா விட போகிறதில்ல. நான் ஏதோ அமைதியாக இருக்கேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட மோதி இருக்கக்கூடாது. என் பொண்ணை இப்படி தனிமரமாக நிற்க வச்சிட்டிங்களே பாவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் உங்களோட பொண்ணு வாழ்க்கை எதனால் பாதிக்கப்பட்டுச்சு, எதுக்கு கூட சம்மந்தப்பட்டது அப்படின்னு அங்கே தான் பேசியிருக்கணும். எதுக்காக அஞ்சலி கிட்ட போய் பேசுனீங்க? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அஞ்சலியால் தான் உங்கள் பொண்ணை நான் வேண்டான்னு சொன்னேன்.
சொன்னனா, இல்லை உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அஞ்சலியா? அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளை மனசில் வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஓ, இது புது கதையா அப்படின்னு கேட்குறாரு. புது கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஞ்சலி மயிலை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அஞ்சலி கூட தான் உங்களுக்கு ஏற்கனவே காதல் இருந்துச்சாமே. இதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம மாணிக்கு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க, நாங்கள் மறைச்சா மட்டும் பெரிய குற்றமாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இன்னமும் சரவணன் கூட நம்ம மயிலுக்கிட்ட சொல்லாமல் தான் இருந்தாங்க. அதாவது அஞ்சலின்னு ஒரு பொண்ணை அவர் காதலிச்சது, அந்த பொண்ணு கூட அவருக்கு கல்யாணம் நடக்காமல் போனதுக்கான காரணம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அவர் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது, ஒரு வழியாக மயிலை பார்த்து அவருக்கு பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது. ஸோ மயிலு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அது எதையுமே சொல்லலை. அவங்க சொன்னாலும் கூட மயிலை கோச்சிப்பாங்களோ, தப்பாக நினச்சிருவாங்களோ, அந்த மாதிரிலாம் யோசித்தோம். அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சரவணன் சொல்லாமல் இருந்தார். இப்போ அந்த பாயிண்ட்டை இவங்க எடுத்து பேசுகிறாங்க. நாங்கள் தான் பொய் சொல்லிட்டோம் அப்படின்றீங்க. நாங்கள் சொன்ன பொய் எங்கள் வறுமையினால் வந்த பொய். நாங்கள் படிக்க வைக்க முடியல. எங்களோட வசதிக்கு நாங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். அதுக்கும் மேலே நகை போட்டு கல்யாணம் பண்ணணும், உங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் மெச்சிக்கணும்னு நினச்சிங்க. அதுவும் உங்கள் அக்கா இல்லை என்ன பேசவே இல்லையா நகையை பற்றி? நாங்கள் எல்லாம் நகை கேட்டோமான்னு சொல்கிறீங்க. அத்தனை பேர் முன்னாடி உங்கள் அக்கா எப்படியெல்லாம் நகையை பற்றி பேசிச்சு. அதுக்காக நகை விஷயத்தில் பொய் சொன்னோம். மயில் விஷயத்தில், அதாவது மயில் வயசு விஷயத்தில் நாங்கள் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்மளை விட ஒரு வயசு பெரிய பொண்ணு அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டீங்க. நல்ல குடும்பம்னு ஊருக்குள்ளே சொன்னாங்க, அதனால பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் பண்ணது அப்படியா? என் பொண்ணு அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவள் மனசால நினச்ச ஒரே ஒரு ஆம்பளை நீங்களாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா உங்கள் மனசில் மயிலை தவிர வேறு எந்த பொம்பளையும் நினைக்கலன்னு? அவள் உங்களை அசிங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டான்னு சொல்கிறீங்களே, இந்த விஷயத்தை எந்த பொண்ணாவது ஏற்றுப்பாளா? அதையுமே அவள் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கா. இப்போ கூட அவள் உங்கள் கூட வாழணும் தான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லி பேசும்போது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கத்துறாங்க. நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வேற ஒரு பக்கம். அதெல்லாம் நான் பேச வரல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வந்தது, எதுக்காக அஞ்சலி வீட்டில் போய் சத்தம் போட்டீங்க? உங்கள் பொண்ணு பண்ணின எல்லா பித்தலாட்டமும் தெரிஞ்சு போய் அவள் என்னோட கேரக்டரையே தப்பாக பேசினதுனால தானே கோவப்பட்டு அவள் கூட வாழ மாட்டேன்னு நான் முடிவு பண்ணேன். இதில் அஞ்சலி எங்கேருந்து வந்தா? அஞ்சலியால் தான் உங்கள் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் முதல்ல பேசலாமா? உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமாக அஞ்சலியை பற்றி பேசுகிற தகுதி உங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது. அந்த அருகதை இல்லாதப்போ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் பேசுவேன். ஒரு வேளை நாளை பின்ன அஞ்சலியை நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். என்ன சொன்னால் அந்த கல்யாணம் நிற்குமோ அதை சொல்லுவேன். அதுக்காக நான் என்னனாலும் போவேன், எந்த எல்லைக்குனாலும் போவேன். எந்த காரணத்துக்காகவும் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கூட வாழாத நீங்கள் கடைசி வரைக்கும் தனி மனமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணவே கூடாது, நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுவீங்க அப்படின்னு அங்கே கைக்கு கிடைக்கிறத தூக்கி மேலே போட்டுடலான்னு கல் அது இதுன்னு தேடுறாரு. கையில் தூக்கிட்டு போட பார்க்குறாரு. மயில தான் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மாணிக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க, ரவுடிசம் பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு அம்மா போய் அங்கே ரவுடிசம் பண்ணிட்டு வந்ததை விடவா நான் பண்ணிட்டேன்? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு, அதுவும் அவளை பற்றி இப்படி பேசுகிறமே, அவளோட எதிர்காலம் என்னன்னு யோசிக்காமல் பேசிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் பொண்ணை தப்பாக ஏதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்ன நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லலையா அப்படின்றாங்க மயில். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு மயில் ஒரு வார்த்தை கேட்கும்போது, அது ஏதோ கோவத்தில் சொன்னது. இப்போ வரைக்கும் என்ன இந்த குழந்தைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இல்லைன்னா எதுவும் சொல்லலைல்ல. அதே மாதிரி உனக்கும் எனக்கும் 2 வருஷம் வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில் நீ நானும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கோம், சண்டையும் போட்டிருக்கோம், இப்போ பிரிஞ்சிருக்கோம். நமக்குள்ளே பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ என்ன திட்டலாம், கோச்சிக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கலாம், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கலாம். இது நம்ம 2 பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அஞ்சலி இதில் எங்கேருந்து வந்தா? அவகிட்ட போய் உங்கள் அம்மா பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன அவள் நம்ம வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணா? நீ சொல்லுவோம் அம்மா கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே உன் அம்மா மட்டும்தான். அதை தெரிஞ்சுக்க சொல்லு. முதல்ல பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுறங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக குட்டிச்சவர் ஆக்கி வச்சுருக்காங்க. அது அவங்க எப்போ உணர்வாங்களோ தெரியல. நான் இப்போ வரைக்கும் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இங்கே சத்தம் போட்டேன்னு சொல்லி என்னை திட்ட தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயந்து ஆகுமா? இனிமே அஞ்சலி விஷயத்தில் நீங்கள் யாராவது தலையிட்டீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் போகிறாரு. 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் மட்டும் அஞ்சலியை கல்யாணம் பண்ணுங்க, அப்போ தெரியும்
தெரியும் இந்த பாக்கியம் யாருன்னு அப்படின்னு கத்துறாங்க. மயில் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க வேண்டாம்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு மாதிரி கேவலமாக நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே மயில் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை வாங்குன்னு வாங்குறாங்க. என்ன திமிரு இருந்தால் உங்களுக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்க? நான் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்கள், எங்கேயாவது போய் தொலைகிறேன், என்னையும் என் பிள்ளையும் பார்த்துக்கிற அளவுக்கு நான் இப்போ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. ஓஹோ, சம்பாதிக்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தைரியம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது நான் சம்பாதிக்கிறேன், என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னும் போது நான் ஏமா உங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்க போகிறேன்? நான் சம்பாதிச்சு உங்களையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே இருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஆமாம், நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற எங்களை, அதாவது நாங்கள் உனக்கு பண்ணதில் இது எத்தனை பாகம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மயில் இருந்துட்டு, நான் என் வாழ்க்கையில் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நீ பண்ணி வச்சதெல்லாம் போதும், அவங்களையாவது நிம்மதியாக இருக்க விடு, அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகட்டுமே, உனக்கு என்ன அதில் பிரச்சனை? அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட 2 வருஷம் வாழ்ந்த எனக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது உனக்கு என்ன பிரச்சனை? உன் வாழ்க்கையை போது நீ உன் புருஷன் கூட தானே இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை எந்த விதத்துலையும் கம்பல் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே என் முடிவை என்கிட்ட விட்டுடுங்க, என் வாழ்க்கை என் கையிலேயே இருக்கட்டும், நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி பேசினதில் நம்ம மயில் அப்படியே மயங்கி கீழே விழ பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் தாங்கி பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளியவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் ஆட்டோ புடியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். மாணிக்கம் ஓடி போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மயிலை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு லோ பிபி அப்படின்னு. ஒழுங்காக சாப்பிடாம இருந்திருக்காங்க அடிக்கடி, ஆனால் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு வெளியே போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் மயில் டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கு முன்னாடி போன செக்கப்லேயே கோமதி டாக்டர்கிட்ட கேட்டாங்க, மயில் எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு. உள்ள செக்கப் போனப்போ எங்கள் மாமியார்கிட்ட குழந்தை நான் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால தான் அந்த டாக்டர் கோமதி கிட்ட அப்படி சொன்னாங்க. ஆனால் நிஜமாவே மயிலுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதில்ல, அவங்க உடம்புல எந்த எனர்ஜி ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது, பிளட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, இது டெலிவரிக்கு போதாது, பெரிய காம்ப்ளிகேஷன் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, மாதம் செக்கப் வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க. சொல்லியிருந்தா என்னம்மா பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க நீங்கள், உங்கள் அம்மா தானே அவங்க, மாமியாரா என்ன, ஏன் இப்படி பேசுகிறீங்க, இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க பார்த்து சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு. ஆமாம், நான் தான் சொல்ல மறந்துட்டேன், தப்பெல்லாம் என்னோடது தான் அப்படின்னு மயிலை தன்னவே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. இப்போ டாக்டர் போனதுக்கப்புறம் மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னடி பிரச்சனை, எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தானே கொடுக்குற, நீ என்ன வேணும்னு சொன்னால் நான் சமைச்சு கொடுக்க மாட்டேனா, ஏன் வேலைக்கு போகிற இடத்துல உனக்கு சாப்பாடு போடுறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிம்மா, ரொம்ப அக்கறையாக பேசுகிற, ஒருவேளை உன்னோட எண்ணம் இதுவோ அப்படின்னு. எது அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க. இல்லை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க டாக்டரு, நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுக்காம நானே வச்சுக்க வேணும் அப்படின்னு பயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி பேசுகிற, அப்படிலாம் நான் யோசிப்பேனா அப்படின்னு. யோசிப்பியம்மா, நீ கண்டிப்பாக யோசிப்ப. நான் என்னோட உடம்புக்காக அதாவது என் குழந்தைக்காகவும் எனக்காகவும் அந்த பணத்தை நான் செலவு பண்ணிக்குவேன், உங்களுக்கு பணத்தை கொடுக்காம போயிட வேணும் அப்படிங்கிற பயத்தில் தானே இப்போ கூட ஏதோ நல்ல அன்பு இருக்கிற மாதிரி அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுகிற, போமா தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நிஜமாவே அவங்க ரொம்ப அன்ஹெல்தியாக தான் இருக்காங்க. கோமதியை ஏமாத்துறதுக்காக டாக்டர் கிட்ட அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கோமதி கஷ்டப்படக்கூடாது, கோமதி கொடுக்குற பணத்தை வாங்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு தெரியுது மயிலுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அதையும் நம்ம மாணிக்கம் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மயில் வயத்தில் வளர்கிற குழந்தை எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டு வாரிசு தானே, அந்த குழந்தை மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, அக்கறை இல்லைனா பரவாயில்ல, அதுக்காக எப்படினாலும் நடந்துக்குவீங்களா, எங்களுக்கு அந்த குழந்தை மேலே அக்கறை இருக்குது, எங்கள் பொண்ணு மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு. ஆமாம், உங்கள் அக்கறையை தான் நாங்கள் பார்த்துமே அப்படின்றார் அவர். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. சரவணை தேவையில்லாமல் வீட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணதில் மயில் மயங்கி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இதை கேட்டு பயங்கர கோவம் வருது பாண்டியனுக்கு சரவணன் மேலே. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது மட்டும் கேட்டுக்கிட்டு இப்போ சரவணன் கடைக்கு வரும்போது எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான்ப்பா காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. ஏண்டா தெரியாமல் தான் கேட்குறேன், காஃபி குடிக்க மயில் வீட்டுக்கா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு பதற்றமாகறாரு. எல்லாம் தெரியும்டா எனக்கு அப்படின்னு கத்துறாரு. உனக்கு எதுக்குடா இந்த வேலை, அஞ்சலி வீட்டில் அவங்க இங்கீதம் இல்லாமல் போய் நடந்துக்கிட்டாங்க பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ அவங்க பண்ணினது தானே அந்த வீட்டில் போய் நீ பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ தானே அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும் அப்படின்னு. வலியும் வேதனையும் புரியுறவங்களா இருந்திருந்தா அவங்க போய் இந்த மாதிரி அஞ்சலி வீட்டில் பேசியிருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரிலாம் பேசினா அஞ்சலி விலகிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. நான் ஆரம்பத்திலே இதுக்கு தான் சொன்னேன், அஞ்சலிக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வையே, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், விவாகரத்து கிடைக்கட்டும்னு நீ எங்கடா கேட்ட? ஏதாவது சொன்னால் உன்னையும் அஞ்சலியும் பிரிக்கிறதுக்கு பார்க்குறோம், மயில உன் கூட வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறோன்னு பேசுகிறேன். என் பிள்ளை மேலே எனக்கு அக்கறை இருக்காதாடா? ஏண்டா நல்லா யோசிச்சு பாரு, மயில விஷயத்தில் ஏற்கனவே நான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை மயில வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் அதை நீ தான் பண்ணணும். நாங்கள் மயில வேணும் அவ கூட வாழுன்னு சொல்லவே மாட்டோம். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கோம். ஆனால் உனக்கு பெற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு முறை தப்பு பண்ணிட்டோம், அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணுவோமா என்ன அப்படின்றாரு பாண்டியன். அப்புறம் எதுக்கு அம்மா திருட்டுத்தனமாக போய் அவளை பார்த்துட்டு வர்றது, காசு கொடுத்துட்டு வர்றது, அதுக்கும் மேலே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப்க்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அவள் என்ன நினைப்பா, எல்லாரும் நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, எப்படியாவது இதை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு நினைக்க மாட்டாளா அப்படின்னு. நீ நினைக்கிற மனநிலைமையில மயில் இல்லை. அவள் அந்த குழந்தையவே உங்ககிட்ட விடமாட்டான்னு எனக்கு தோணுது. சும்மா அந்த மாதிரி அப்பப்போ அந்த குழந்தைக்கான கேரை நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் அவள் நம்மளை பார்க்க வாச்சு விடுவான். தயவு செஞ்சு அவளோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பிள்ளை பொய் சொல்லியிருக்குது, எல்லாரையும் ஏமாத்திருக்குது, நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த குழந்தைய நம்மக்கிட்ட ஒப்படைச்சிடும்னு நினைக்காத. எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அந்த பிள்ளைக்கும் இருக்குது இல்லடா அப்படின்றாங்க. நான் எதுவும் பேச விரும்பலப்பா அப்படின்னு சரவணன் கிளம்பி எங்கேயோ போயிடுறாரு. இப்போ கடை சாத்திட்டு பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் சரவணன் வீட்டுக்கு வராரு. ஃபுல் போதையில் வந்திருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு நடந்து போயிட்டே இருக்காரு. இல்லை சரவணா, நீ என்ன மனநிலைமையில் இருக்கிற, இப்போ நீ என்ன நிலைமையில் வீட்டுக்கு வந்திருக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. உன்னை நான் பெற்றவன்டா, நானும் உன்னோட வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக உடனே தூக்கி வச்சு குடிச்சிட்டு அப்படியே உடம்ப கெடுத்துக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகு அப்படின்னு சொல்கிறாரு. மயில ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நாளைக்கு போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு 4 வார்த்தை பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல முடியாதுங்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை உனக்கு வேணும், அந்த குழந்தைய நீ பார்க்கணும், அந்த குழந்தைய மயில் உன்னை பார்க்க விடணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரவணன் மயிலை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. மயில் எதுவுமே பேசாமல் அமைதியாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் என்ன தப்பாக பண்ணீங்க? எல்லா தப்பையும் எங்கள் குடும்பமும் நானும் தானே பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நேற்று நான் அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. நீ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில நான் அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. நான் தான் காரணம் உனக்கு இப்படி ஆகிறதுக்கு அப்படின்றாங்க. எப்படி பார்த்தாலும் எங்கள் அம்மா தான் இதுக்கு காரணம், நீங்கள்லாம் இல்லைன்னு. என்ன எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா தான் காரணம்னு நாங்கள் சொல்கிறோங்கிறத குத்தி காட்டுறியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன மனநிலைமையில் இருக்கீங்களோ அந்த மாதிரி மனநிலைமையில் நான் இல்லை. தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க. வந்தீங்க பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, குழந்தை நல்லா தான் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுவும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது தான். ஆனால் குழந்தைய பற்றி டாக்டர்கிட்டயோ இல்லை மயிலுக்கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு கேட்கறதுக்கு ஈகோ தடுக்குது. அதுக்கப்புறம் மயிலை பார்க்கறதுக்கு டாக்டர் வரும்போது கரெக்டாக சரவணன் வெளியே மூவ் ஆகுறாரு. அப்போ டாக்டர் கிட்ட, டாக்டர் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு புரியல. அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையா, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க. அப்போ மயில இருந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்கு தடுமாறிக்கிட்டு விஷயத்த சொல்லிடலாமே அப்படின்ட்டு, என்னோட குழந்தைக்கு அப்பா அவர் தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புருஷன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னா 2 பேரும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஓ, உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்ட்டு. அந்த சண்டையினால தான் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லையா? ஏன் சார், உங்கள் குழந்தைய அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு கேர் கொடுக்கலாம்ல. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, இந்த புரிதல் வர்றதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குள்ளவே ஒரு குழந்தை உருவாயிருது. அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காகவாச்சும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் இந்த மாதிரி அவங்கள கேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம்ல. பாருங்கள், அவங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சரியாக எடுத்துக்கிறதே இல்லை. அன்றைக்கி அவங்களோட மாமியார் வந்தப்போ மட்டும் அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க டாக்டர்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் அப்படி போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மயில் கண் கலங்குறாங்க. அதுக்கு மேலே எதுவுமே பேசுறதில்ல. சரவணன் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க அம்மா கிட்ட நம்ம மயிலை விட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக அவங்க பெற்று நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால கோமதி பாண்டியன் 2 பேருமா சேர்ந்து மயில் ஹாஸ்பிட்டல்லே இருக்கும்போது போயிட்டு பேசுகிறாங்க. அதாவது நீ ஒன்றும் அம்மா வீட்டில் இருக்க தேவையில்லை, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இரு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீயும் சரவணனும் பேசி குழந்தைக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, இல்லை குழந்தை விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனால் மயில் முதல்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்காமல் முகம் கொடுத்து பேசாமல் இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்ம
நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமையில இருக்காங்க. உங்ககிட்ட தானே மாமா இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்ட்டு. அப்போது நம்ம பாக்கியம் வராங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டிங்கல்ல, கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு. மயிலை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. பாக்கியத்துக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன மயில் பார்த்தல, நான் ஒரு நாள் எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு. மா கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் குழந்தைய பெற்றெடுத்துக்கிறதுலையோ இல்லை என்னோட குழந்தையையும் என்னையும் பார்த்துக்கிறதுலையோ எனக்கு எந்த சிரமமும் இல்லை. திரும்பவும் அந்த வீட்டுக்கு நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி நீ வரலைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கோமதி. என்ன மயில், உனக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சா? அவங்க கூட போ, எல்லாம் சரியாயிரும், மாப்பிள்ளை கிட்ட அவங்களே புத்திமதி சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சும்மா இருமா, எதுவும் தெரியாமல் பேசாது அப்படின்னு. அதாவது குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருங்கன்னு அவங்க கூப்பிட்றாங்கிறது இங்கே புரியல. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இங்கே பாருங்க, நான் உங்களை மாமான்னு கூப்பிடணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த வீட்டில் வந்து என்னால் இருக்க முடியாது. என் குழந்தைய நான் நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். என் உடம்புல எந்த சத்தும் இல்லை. குழந்தைய நான் நல்லபடியாக பெற்றெடுப்பேனா இல்லையான்னு டாக்டர் அடிக்கடி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்றைக்கி அத்தை மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நீங்கள் ஏன் இதுக்காக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் டாக்டர் கிட்டே நான் பொய் சொல்ல சொன்னேன் அப்படின்றாங்க. அடி பாவி அப்படின்றாங்க கோமதி. ஆமாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு குழந்தைய எப்போ பார்க்கணுன்னு தோணுச்சுனாலும் தாராளமாக வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் உங்களோட உதவி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் பாண்டியனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைய ஒரு வேளை நம்மக்கிட்ட காட்டவே மாட்டாங்களோ, நம்ம வீட்டு குழந்தை வராதோங்கிற மாதிரிலாம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.